மாற்றி பேசினதில்லை என்னங்கம்மா? ஆமாம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அதாவது கொடைக்கானலில் திருப்புகழ் எப்படி வந்தது அப்படின்னா, கார்த்திகை மாதம் நம்ம எல்லோரும் என்ன செய்வோம் அப்படின்னா, மாலை போட்டோன்னே எல்லார் வீட்லேயும் பஜனை பாடுவாங்க. அந்த ஒரு மாதம் எல்லா இடத்துலையும் இறைவனை நினைப்போம், பாட்டு பாடுவோம், பஜனைகளுக்கு போவோம். அது வருஷம் பூரா தொடர்ந்தால் எவ்வளோ நிறைவாக இருக்கும். ஆனால் இப்போது ஒரு கிறிஸ்தவங்களுடைய ஆலயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. முஸ்லீம் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா, வெள்ளிக்கிழமைனா அவங்க தொழுக போயிடுவாங்க. ஆனால் நமக்கு எப்படி வழிவிட்டுருக்காங்கன்னு கேட்டால், நான் 7 நாளும் கும்பிடு, எப்போ வேணாலும் கும்பிடு, நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ கும்பிடுன்னு. எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பயுமே எல்லாருமே ஒரு ரெஸ்பான்ஸ் தர மாட்டோம். அவங்கள பார்த்துக்கலாம்ல அப்படி தான் நினைப்புமே ஒழிய, இந்த நேரத்தில் போனால் தான் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அவங்களுடைய வேல்யூ நமக்கு கூடும், அவங்களோட வேல்யூ கூடும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, செவ்வாய்க்கிழமை முருகனை பார்க்க போகலாம், சரி நேரம் இல்லை விட்டுடலாம், அடுத்த நாள் போய்க்கலாம். புதன்கிழமையா வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, கறி எடுத்து சமைச்சாச்சு, சரி விடு ஒரேடியாக வீடு வாசல்லாம் அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை போய்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஏதாவது ஒரு வேலை வந்துடும். இப்படியே தட்டி போயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, ஏன் நம்மளோட அதாவது சாமியை இங்கே உட்காந்து இப்படி பார்த்துட்டு ஒரு ஃபுட்பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வீட்டில் ஒரு இடத்துல வச்சுருக்கோம். ஃபுட்பால் விளாண்டா நல்ல ஒரு பிளேயராக வந்துடலாம் அப்படின்னா, அந்த ஃபுட்பாலை தொட்டு கும்பிட்டு போனால் நம்மளால் பிளேயராக வர முடியுமா? வர முடியாது. இப்போ சாமி இங்கே இருக்கிறாரு தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. திருவாசகம் பாடணும், தேவாரம் பாடணும், திருப்புகழ் பாடணும். திருப்புகழ் அப்படின்றது முருகனுடைய எழுத்து திருமேனி. அந்த பாட்டை நம்ம பாட முருகனுடைய உருவமே அப்படியே வருமா. எழுத்து திருமேனி தான் திருப்புகழ் அப்படின்றது. ஏன் நம்ம வீட்டில் இருக்கோம், இவ்வளோ பேர் இருக்கோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாதம் ஒரு வீட்டில் பஜனை வச்சா என்ன, ஒரு கோவிலில் பஜனை வச்சா என்ன, பொழுதை எப்படி செய்யணும்னா கழிக்கக்கூடாது, உபயோகப்படுத்தணும். பொழுது போகலை அப்படி சொல்லுவோம்ல, அப்படி இல்லாமல் அதை நம்ம பயன்படுத்தணும். அதனால் ஒருத்தர் 2 பேராக ஆரம்பித்த இந்த திருப்புகழ் பஜனை அந்த குழு இன்றைக்கி கிட்டத்தட்ட 280 பேர் அதில் பயணிக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த பூஜைகளுக்கு வரணும், கலந்துக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் குடும்ப சூழ்நிலை, அவங்க வேலை வீட்டுக்கு போகிறதுனால அவங்களால இதில் கலந்துக்க முடியல. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நாங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து எந்த இடத்துல திருப்புகழ் பாடுறோமோ அந்த இடத்துல முருகன் இருப்பார். ஒருத்தர் கேட்டாரா, நீங்கள் 6 படை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க, எந்த படை வீட்டுக்கு போனால் நீ இருப்ப முருகா அப்படின்னு கேட்டப்போ முருகன் சொன்னாரா, எங்கெல்லாம் திருப்புகழ் 4 பேர் சேர்ந்து திருப்புகழ் பாடுறாங்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன். அப்படி அரோகரா அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னா, இந்த திருப்புகழ் அப்படின்ற மகா மந்திரத்தை எங்கன பாடுறோமோ அங்கே ஜெயம் தான், வெற்றி தான். என்றைக்கும் திருப்புகழை தொட்டவங்களுக்கு தோல்வி வந்ததே இல்லை. வேணும்னா திமிர் வரும். ஏன்னா அதை பாடுறது அப்படின்றது அவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது. எல்லார் நாட்டிலையுமே திருப்புகழ் வந்துடாது. ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த திருப்புகழ்ன்ற வார்த்தையவே